டிகோட் தி வேர்ல்ட் அன்ஃபில்டர்ட் இரண்டு செய்திகளை டிகோட் செய்ய இருக்கின்றோம். ரஷ்ய போர் விமானங்களின் மீது யுக்ரைன் நடத்திய திடீர் ட்ரோன் தாக்குதல் புதினுடைய போர் வியூகங்களை புரட்டி போட்டிருக்கிறது. 1.5 ஆண்டு திட்டமிடல், அதிபரின் நேரடி மேற்பார்வை, 117 ட்ரோன்கள் என ஒரே இரவில் ரஷ்யாவை நிலைகுலைய வைத்திருக்கிறது யுக்ரைன். ஸ்பைடர் வெப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒருங்கிணைந்த ட்ரோன் தாக்குதலால் கிழக்கு சைபீரியாவிலிருந்து ரஷ்யாவினுடைய மேற்கு எல்லை வரையிலான விமான தளங்கள் சேதமடைந்திருக்கின்றன. இந்த தாக்குதலுக்கு யுக்ரைன் 1.5 ஆண்டுகள் திட்டமிட்டு வந்திருக்கிறது. தாக்குதலுக்கு யுக்ரைன் பயன்படுத்திய யுக்தியும் பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துவதாக இருக்கிறது. இரும்பு ஷெட்களில் கூரை பகுதிகளில் மர கேபின்கள் அமைத்து இதில் ட்ரோன்கள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்றன. அதன் பின்னர் இந்த இரும்பு ஷெட்கள் ட்ரக்குகளில் வைக்கப்பட்டு ரஷ்யாவினுடைய இராணுவ நிலைகளுக்கு அருகில் கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றன. அதன் பிறகு ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக இரும்பு ஷெட்களுடைய கூரை திறக்கப்பட்டு ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ரஷ்யாவில் வெவ்வேறு நேர மண்டலங்கள் இருப்பினும் அனைத்து தாக்குதல்களும் திட்டமிடப்பட்டு ஒரே நேரத்தில் நடத்தப்பட்டிருக்கிறது. தாக்குதல்களை யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி மேற்பார்வையில் SBU அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அந்த நாட்டினுடைய பாதுகாப்பு சேவை அமைப்பு நடத்தியிருக்கிறது. ரஷ்யாவுடைய 4 முக்கிய விமானப்படை தளங்களை தங்களுடைய ட்ரோன்கள் மூலமாக சேதப்படுத்தியதாக யுக்ரைன் தெரிவிச்சிருக்கு. இதில் குறிப்பாக ரஷ்யாவில் இருக்கக்கூடிய பெலயா, அதே போல் வொலன்யா, இவானோவா உள்ளிட்ட விமான தளங்கள் சேதப்படுத்தப்பட்டிருப்பதாக யுக்ரைன் குறிப்பிடுறாங்க. யுக்ரைனோட இந்த ட்ரோன் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய பெலயா விமான தளம் அந்த நாட்டினுடைய தலைநகர் கீவிலிருந்து, அதாவது யுக்ரைனுடைய தலைநகர் கீவ், அங்கிருந்து 4500 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அதே போல் வொலன்யா விமானத்தளம் கீவிலிருந்து 2000 கிலோமீட்டர் தொலைவிலும், இவானோவா அப்படிங்கிற விமானத்தளம் 700 கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்கக்கூடிய நிலையில தான் இந்த தாக்குதல் அப்படிங்கிறது நடந்திருக்கிறது. இன்னொரு விமானத்தளம் 700 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது. இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட ட்ரக் ஒன்று ரஷ்யாவினுடைய உளவு அமைப்பான ஃபெடரல் செக்யூரிட்டி சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனுடைய தலைமையகத்தினுடைய அருகிலேயே நிறுத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ட்ரோன் தாக்குதலில் Tu-95 அதே போல் Tu-22M3 என்ற 2 குண்டு வீசும் விமானங்கள் சேதமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. Tu-95 விமானம் நாட்டோ அமைப்பினால பியர் என்று அழைக்கப்படுகிறது. அளவில் மிகவும் பெரிதான இந்த விமானம் 4 என்ஜின்களை கொண்டது. 1956ஆம் ஆண்டு சோவியத் யூனியனில் விமானப்படையில் சேர்க்கப்பட்ட ஒரு விமானம் அது. யுக்ரைன் தாக்குதலில் சேதமடைந்த மற்றொரு குண்டுவீச்சு விமானமான Tu-22M3, இதனை நாட்டோ அமைப்பு பேக்ஃபயர் அப்படின்னு அழைக்குது இந்த விமானத்தை. இந்த விமானம் KH-22 குரூஸ் ஏவுகணைகள் மூலமாக தரை மற்றும் கடல் இலக்குகளை தாக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட ஒரு விமானம். இவற்றை தவிர A-50 என்ற உளவு விமானமும் சேதமடைந்திருக்கிறது இந்த ட்ரோன் தாக்குதல்களில். அதாவது கீவிலிருந்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்கள், அங்கிருந்து இந்த அத்தனையும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. பல 100 கிலோமீட்டர்கள் தொலைவில் இருக்கக்கூடிய விமான தளங்களை, ரஷ்யாவினுடைய விமான தளங்களை தாக்கி அதில் சேதம் உண்டாக்கி இருக்கிறது யுக்ரைன். இப்படி மொத்தமாக 41 போர் விமானங்களை பறிகொடுத்திருக்கிறது யுக்ரைனுடைய தாக்குதலில் ரஷ்யா. மொத்தமாக 60,000 கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் கணக்கிடப்பட்டிருக்கிறது. சேதமடைந்த இந்த போர் விமானங்கள் மூலமாகத்தான் யுக்ரைன் நகரங்களை சின்னா பின்னமாக்கி வந்தது ரஷ்யா அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பிடத்தக்கது. இந்த தாக்குதல் எப்படி நடந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் எல்லோரையும் ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. 117 ஃபர்ஸ்ட் பர்சன் வியூ, அதாவது FPV அப்படின்னு ட்ரோன்களை சொல்லுவாங்க, அந்த ட்ரோன்கள் மூலமாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஃபர்ஸ்ட் பர்சன் வியூ அப்படின்னா ட்ரோன் என்ன பார்க்கிறதோ அதை இயக்கும் நபரும் பார்க்க முடியும். ட்ரோனை இயக்கக்கூடிய நபர் தன்னுடைய உடலில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய கேமரா வழியாக ஸ்மார்ட் ஃபோனில் ட்ரோன் காணும் காட்சிகளை காணலாம். ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக ட்ரோனை இயக்க முடியும். அதே போல் பெரும்பாலும் இவ்வகை ட்ரோன்கள் படப்பிடிப்புகளுக்கு தான் பயன்படுத்தப்படும். இவ்வளவு பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கு இல்லையா யுக்ரைன், இந்த தாக்குதலில் ஈடுபட்ட இந்த ட்ரோன்கள் எவ்வளவு காஸ்ட்லியாக இருக்கும் அப்படிலாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதுதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சமாக இருக்கும். வெடிக்கும் சாதனம் பொருத்தப்பட்ட ஒரு FPV ட்ரோனோட விலை வெறும் $500 தான். இந்திய மதிப்பில் பார்த்தீங்கன்னா 42,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாய்க்குள்ளே முடிஞ்சது. ரஷ்யாவினுடைய 60,000 கோடி ரூபாய் மதிப்பிலான இராணுவ தளவாடங்களை இந்த 117 ட்ரோன்கள் மூலமாக சேதப்படுத்தி இருக்கிறது யுக்ரைன்.
சக்தி வாய்ந்த ரஷ்ய உளவு அமைப்பு யுக்ரைன் தாக்குதலை முன்கூட்டியே கணிக்க தவறியது அந்த நாட்டுக்கு ஒரு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். அதே போல் இன்னொரு முக்கியமான அம்சமும் கவனிக்கக்கூடியதாக மாறி இருக்கு. அது என்னன்னா, ரஷ்ய வான் பாதுகாப்பு தொழில்நுட்பம் எப்படி இந்த தாக்குதலை தடுக்க தவறியது அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. நாம் சமீபத்திய ஆபரேஷன் சிந்தூரை இதோட நினைவு பார்க்கலாம். பாகிஸ்தான் இப்படி தான் நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள் மூலமாக இந்திய எல்லைக்குள்ளே ஊடுருவி தாக்குதல் நடத்த முயற்சித்தது. ஆனால் அத்தனை ட்ரோன்களையும் நம்முடைய வான் பாதுகாப்பு அமைப்பு அழித்தது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் ரஷ்யா எப்படி கோட்டை விட்டுருக்குங்கிற ஒரு முக்கியமான கேள்வியும் இங்கே எழுது. யுக்ரைன் ட்ரோன்கள் எல்லைக்கு அப்பால் இருந்தோ அல்லது வான்வழி பாதைகள் வழியாகவோ ஏவப்படவில்லை. மாறாக ரஷ்ய நாட்டிலிருந்தே முக்கிய இராணுவ நிலைகள் மீது ஏவப்பட்டிருக்கின்றன. மிக அருகில் இருந்து குறைந்த தூரத்திற்கு ஏவப்பட்டதனால இலக்குகளை ட்ரோன்கள் விரைவில் அடைந்து விட்டதாகவும், இதன் காரணமாக ரஷ்ய வான் பாதுகாப்பு தளவாடங்கள் உடனடியாக எதிர்வினையாற்றவில்லை அப்படின்னு நிபுணர்கள் சொல்கிறாங்க. முக்கியமாக ட்ரோன்கள் S-400 போன்ற வான் பாதுகாப்பு அமைப்புகளுடைய ரெடார் கண்டறிதல் வரம்புக்கு கீழே மிகவும் குறைவான உயரத்தில் பறந்திருக்கின்றன. இந்த S-400 வச்சு தான் நாம் பாகிஸ்தானுடைய ட்ரோன்களை அழைச்சிருக்கிறோம். இந்த S-400 அமைப்பு 400 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து வரக்கூடிய ஏவுகணைகளை இடைமறிக்கும் திறன் கொண்டது. சொந்த எல்லைக்குள் இருந்து ஏவப்படும் குறைந்த உயரம் மற்றும் நெருக்கமான தாக்குதல்களை தடுத்து நிறுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டதில்லை அப்படிங்கிறது இதில் கவனிக்கத்தக்கது. அதை தான் யுக்ரைன் பயன்படுத்தியிருக்கு, ஒரு யுக்தியாக பயன்படுத்தியிருக்கு. ரஷ்யாவினுடைய S-400 வான் பாதுகாப்பு அமைப்பில் குறை இல்லை என்றும் அந்த நாட்டினுடைய உளவு அமைப்பு தான் தவறிழைத்து விட்டது அப்படின்னு நிபுணர்கள் சொல்கிறாங்க. ஓராண்டுக்கு மேலே திட்டமிட்டு யுக்ரைன் இப்படி ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறது. அப்படி ஒரு தாக்குதல் எப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு நிபுணர்கள் கணிக்கிறாங்கன்னா, கசகஸ்தான் நாட்டின் வழியாகவும் ரஷ்யாவுக்குள்ள ட்ரோன்களை கடத்தியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தும் நிலவுகிறது. இத்தனை காலம் இருந்தும் ரஷ்ய உளவுத்துறை என்ன செய்தது அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. ஏன்னா ஓராண்டுக்கு மேலாக இவங்க திட்டமிட்டிருக்கிறாங்க, இதுக்கான எல்லா விதமான ஸ்ட்ராட்டஜியும் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க யுக்ரைன். அப்படின்னா ரஷ்யாவுடைய உளவுத்துறை கோட்டை விட்டு விட்டது அப்படிங்கிறது தான் இப்போ முக்கியமாக பார்க்கப்படுது. யுக்ரைனுடைய இந்த தாக்குதலை பியர்ல் ஹார்பர் தாக்குதலோட ஒப்பிடுகின்றன ரஷ்ய ஆதரவு ஊடகங்கள். 1941ஆம் ஆண்டு ஹவாய் தீவின் ஹொனலுலு அப்படிங்கிற அமெரிக்காவினுடைய முக்கிய கடற்படை தளமாக இருந்தது. இதனை தாக்கணும்னு திட்டமிட்ட ஜப்பான் பல மாதங்களாக அதுக்கான திட்டமிடலை செய்தது. டிசம்பர் 7ஆம் தேதி நூற்றுக்கணக்கான போர் விமானங்களில் பசிபிக் கடற்படை மீது குண்டுமழை பொழிந்தது. இந்த தாக்குதலில் அமெரிக்காவுடைய 20 கப்பல்களும் 300 போர் விமானங்களும் சேதமடைந்தன. 2400க்கும் மேற்பட்ட அமெரிக்க கடற்படை வீரர்களும் 129 ஜப்பானிய வீரர்களும் அந்த நிகழ்வில் கொல்லப்பட்டாங்க. இந்த தாக்குதலுக்கு பிறகுதான், அந்த நிகழ்வுக்கு பிறகுதான் இரண்டாம் உலகப் போரில் தன்னையும் இணைத்து கொண்டது அமெரிக்கா. தற்போது யுக்ரைன் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதலில் பொதுமக்களுக்கோ இராணுவ வீரர்களுக்கோ எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை அப்படின்னு யுக்ரைன் சொல்லியிருக்குது. இதனால் சர்வதேச போர் விதிமுறைகளை கடைபிடித்ததாகவும் அவங்க சொல்லிக்கிறாங்க. அந்த யுக்ரைன் இராணுவம் கூறிக்கொண்டிருக்கிறது. யுக்ரைனின் ட்ரோன் தாக்குதல்கள் ரஷ்ய இராணுவத்தினுடைய பெருமையை புண்படுத்தியிருக்கு அப்படின்னும் சொல்ல முடியும். சேதத்தின் அளவு குறித்து ரஷ்யாவும் யுக்ரைனும் முரண்பட்ட தகவல்களை கூறி வந்தாலும் இந்த தாக்குதல்கள் யுக்ரைனுக்கு உளவியல் ரீதியாக ஒரு வெற்றியாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறதும் இந்த நிபுணர்களுடைய கருத்தாக இருக்கிறது. யுக்ரைனுடனான போரில் தனக்கு தான் வெற்றி அப்படின்னு இதுவரைக்கும் புதின் நினைச்சிட்டு இருக்காரு. இந்த நிலைமையில தான் இந்த யுக்ரைனுடைய தாக்குதல் இருக்கு இல்லையா, அது ரஷ்யாவுடைய இராணுவத்தினுடைய தளவாடங்கள் தான் நினைத்த அளவிற்கு வலிமையாக இல்லை என்பதை அவருக்கே நிரூபித்திருப்பதாக அமைந்திருக்குன்னு நிபுணர்கள் சொல்கிறாங்க. இந்த திடீர் தாக்குதல் மூலம் புதினுக்கு மட்டுமில்லாமல் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கும் முக்கிய ஒரு செய்தியை கடத்தியிருக்கிறார் ஜெலன்ஸ்கி. கடந்த மார்ச் மாதம் ஓவல் அலுவலகத்தில் ட்ரம்ப்பை சந்தித்த ஜெலன்ஸ்கியிடம் அமெரிக்காவின் உதவியின்றி யுக்ரைன் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற கருத்தை ட்ரம்ப் சொல்லியிருந்தார். இதற்கு சரியாக 2 மாதங்கள் கழித்து ரஷ்யா மீது யுக்ரைன் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறது. அமெரிக்காவை தான் நம்பவில்லை அப்படின்னு கோடிட்டு காட்டியிருக்கிறார் ஜெலன்ஸ்கி. இந்த தாக்குதல்களை யுக்ரைன் நடத்தியிருக்கக்கூடிய நேரமும் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. 2ஆம் உலகப் போருக்கு பிறகு ஐரோப்பாவினுடைய மிகப்பெரிய மோதலாக வெடித்திருக்கிறது யுக்ரைன் ரஷ்யா போர். இதனை முடிவுக்கு கொண்டு வர தற்போதுதான் அமைதி பேச்சுவார்த்தைகள் தொடங்கியிருக்கின்றன. இந்த பேச்சுவார்த்தைகளின் போதுதான் யுக்ரைன் தனது தாக்குதல் திறன்களை நிரூபித்திருக்கிறது. இதன் மூலமாக அட்வான்டேஜ் யுக்ரைன் அப்படிங்கிறத தான் அவங்க ப்ரூவ் பண்ண முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ரஷ்யா தனது தாக்குதலை தீவிரப்படுத்தும் என்ற மற்றொரு பார்வையும் இப்போ முன்வைக்கப்பட்டு வருது. ரஷ்யாவை நிலைகுலைய செய்து புதினுடைய ஈகோவை ஜெலன்ஸ்கி தூண்டிவிட்டிருக்கிறார். அதனால் இதனுடைய விளைவுகள் மிக மோசமானதாக இருக்கும் அப்படின்றதும்
நிபுணர்களுடைய பார்வையாக இருக்கிறது. ரெண்டாவதாக நாம் டீகோட் செய்யக்கூடிய செய்தி ஆபரேஷன் சிந்தூர் பற்றியது. ஆபரேஷன் சிந்தூரின் போது இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியதாக கூறப்பட்ட இடங்களை விட நாம் சொல்லியிருந்தோம் 9 இடங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டது, அத்தனையுமே தீவிரவாத முகாம்கள் அப்படின்னு. இப்போ வரக்கூடிய செய்திகள் என்னென்னா அதை விட கூடுதலான இடங்களில் இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தி இருக்கிறது அப்படிங்கிறது தெரிய வருது. இப்படி சொல்கிறது யாருன்னா, இது எப்படி தெரிய வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் கொடுத்திருக்கக்கூடிய ஆவணங்கள் மூலமாகத்தான் இந்த செய்திங்கிறது வெளிவருது. காஷ்மீரின் பெஹல்காமில் சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாதிகள் துப்பாக்கிச் சூடு நடத்தி 26 பேரை சுட்டுக் கொன்றது நமக்கு தெரியும். அதனை தொடர்ந்து தான் பாகிஸ்தான் மீது இந்தியா ராணுவம் தாக்குதல் நடத்தியது. ஆபரேஷன் சிந்தூரை நம்ம தொடங்கி நடத்தி வருகிறோம். பிரமோஸ் ஏவுகணைகள் மூலமாக 9 பயங்கரவாத முகாம்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 100க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டாங்க. இதை பற்றியெல்லாம் நம்ம ஏற்கனவே காணொலிகள் வெளியிட்டிருக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானுடைய 11 விமானப்படை தளங்களை தாக்கியதாக இந்திய ராணுவம் அப்போதே தெரிவித்திருந்தது. இந்தியாவினுடைய ஆபரேஷன் சிந்தூருக்கு எதிராக பாகிஸ்தான் ஆபரேஷன் பன்யன் உன் மசூஸ் அப்படிங்கிற ஒரு நடவடிக்கை எடுத்தது. இந்த நடவடிக்கையின் ஆவணத்தை தான் தற்போது பாகிஸ்தான் வெளியிட்டிருக்கிறது. இந்த ஆவணத்தில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய வரைபடத்தில் இந்திய ராணுவம் மேலும் 7 இடங்களில் தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது பாகிஸ்தானுடைய டாக்குமெண்ட், அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு தகவல். பெஷாவர், ஜாங், சிந்து, குஜராத், பவால் நகர், அட்டோக், ஜோர் அப்படின்னு பல இடங்களை இந்திய ராணுவம் தாக்கியிருக்கிறதா இப்போது பாகிஸ்தான் தெரிவித்திருக்கிறது. இதில் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டிலிருந்து பெஷாவர் 1000 கிலோமீட்டர் தொலைவிலும், அட்டோக்குங்கிற இடம் 700 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்திருக்கின்றன. சர்வதேச சமூகத்திட்ட பொதுமக்கள் வாழும் இடத்தை குறிவைத்து இந்தியா தாக்குதல் நடத்தியதாக கூறுவதற்கு பாகிஸ்தான் இந்த ஆவணத்தை வெளியிட்டிருக்கிறது. அது பாகிஸ்தானுடைய முயற்சி என்னன்னா, இந்தியா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மீது தாக்குதல் நடத்தியது அப்படிங்கிற நிறுவனத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு நரேட்டிவ் இப்போ ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க. நம்முடைய இராணுவ தரப்பிலிருந்தும் வெளியுறவுத்துறை அதிகாரிகளும் தெளிவாக குறிப்பிட்டது என்னன்னா, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாத முகாம்கள் மட்டுமே அழிக்கப்பட்டன, அது மட்டுமே குறிவைக்கப்பட்டது அப்படிங்கிறத நாம் மீண்டும் மீண்டும் குறிப்பிட்டு வந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் மீதான அல்லது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாத முகாம்கள் மீது இந்தியா நடத்திய இந்த ஆபரேஷன் சிந்தூர் பற்றி விளக்குவதற்காக நம்முடைய டெலிகேஷன்ஸ் பல்வேறு நாடுகளுக்கு சென்று வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில தான் பாகிஸ்தான் இந்த ஆவணங்களை வெளியிட்டிருக்கிறது. ஆனால் பாகிஸ்தான் சொல்கிற மாதிரி இந்த பகுதிகள் பொதுமக்கள் வசிக்கக்கூடிய இடமா அல்லது இராணுவ நிலைகளா அப்படிங்கிற விவரத்தை பாகிஸ்தான் வெளியிடலை. பாகிஸ்தான் இப்போது வெளியிட்டிருக்கக்கூடிய இடங்கள், அந்த இடங்கள்லாம் இந்திய ராணுவம் தாக்கியது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த 7 இடங்கள் இராணுவ தளங்களாக இருந்தால் இந்தியாவின் தாக்குதலின் ஆழத்தில் இது புதிய வெளிச்சத்தை பாய்ச்சக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மே 10 அன்று பாகிஸ்தான் ஏன் போர் நிறுத்தத்திற்கு முயன்றது என்பதை தெளிவாக இது காட்டுகிறது அப்படின்னு கூட நம்முடைய நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க. பாகிஸ்தான் வெளியிட்டிருக்கக்கூடிய ஆவணத்தில் முரீத், ரஃபீக், மஸ்ரூர், அப்புறம் சாமுங்லி இந்த விமானப்படை தளங்கள் மட்டுமே தாக்கப்பட்டதாக கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆபரேஷன் சிந்தூரின் போது 11 விமானப்படை தளங்கள் சேதப்படுத்தப்பட்டதாக செயற்கைக்கோள் படங்கள் மூலமாக நம்முடைய இராணுவம் காட்டியிருந்தது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மோதல் ஏற்பட்ட 3 தினங்கள் இந்திய இராணுவம் லாகூரில் உள்ள ஒரு ரெடார் தளத்தையும் தாக்கி ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பையும் அழித்தது. கராச்சியில் இருக்கக்கூடிய மாலிர் கண்டோன்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஏவுகணை தளமும் தாக்கப்பட்டது. மாலிர் கண்டோன்மெண்ட் அப்படிங்கிறது கராச்சியிலிருந்து சுமார் 35 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு இராணுவ தளம். இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தானுடைய விமானப்படை தலைவர் உஸ்மான் யூசுப் உள்ளிட்ட 40 இராணுவ வீரர்கள் உயிரிழந்ததாக இந்தியா குறிப்பிட்டிருந்தது. இந்தியாவில் நடைபெறும் எந்த ஒரு பயங்கரவாத செயலும் ஒரு போர் செயலாக கருதப்பட்டு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறது தான் ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக பாகிஸ்தானுக்கு நாம் கொடுத்திருந்த எச்சரிக்கை. அதுவும் சமீபத்திய மோதலின் போது இந்தியாவின் போர் திறனையும் இராணுவ தளவாடங்களுடைய வலிமையையும் உலகத்திற்கு நாம் உணர்த்தி இருக்கிறோம். பாகிஸ்தான் ஏற்கனவே கூறியதற்கு முரண்பாடாகவும் தற்போதைய ஆவணங்கள் அமைந்திருக்கின்றன. ஆபரேஷன் சிந்தூருக்கு பாகிஸ்தான் கொடுத்த பதிலடியில் இந்தியாவுக்குத்தான் அதிக சேதம் ஏற்பட்டதாக இதுவரை பாகிஸ்தான் கூறி வந்தது. ஆனால் இப்போது அவர்களே வெளியிட்டிருக்கக்கூடிய ஆவணங்களிலிருந்து அவர்களுக்கு கூடுதல் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு செய்தியையும் நம்முடைய நிபுணர்கள் பார்க்குறாங்க. நம்முடைய
ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகள் குறிப்பிட்டு சொல்லக்கூடியதையும் நம்ம கவனிக்கிறோம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.